Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 415 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல போவா நாங்க எல்லாம் செலஸ்டியல் டிராகன்ஸோட அடிமைகள்னு சொன்னால அதை கேட்டோன்னு லூஃபி பயங்கரமா ஷாக் ஆயிருவான். அதனாலதான் இவங்க யாருமே அவங்க முதுகை யாருக்கும் காமிக்காம அதை பார்த்தா கல்லாயிருவாங்க பல்லாயிருவாங்கன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா பயம் எல்லாத்துக்கும் இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சிருமோன்னு. இந்த சம்பவம் எப்ப நடந்திருக்கும்னா இவங்களுக்கு 12 வயசு இருக்கும்போது ஒரு நாள் குஜா பைரட்ஸுங்க ஜாலியா கப்பல்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அந்த டைமுங்கும் போது போவாவும் தங்கச்சிகளும் ரொம்ப சின்ன பிள்ளைங்க, 12 வயசுனா எப்படி இருப்பாங்க. இது சோனியா, இது மேரி கோல்டு. இந்த மேல உட்காந்து மோனாகுலர்ல பாத்துக்கிட்டு இவதான் நம்ம போவா ஹேன்காக். அந்த வயசுல இருந்தே அவளுக்கு வாரியர் ஆகணும்னு தான் ஆசை. இப்படி இவங்க கப்பல்ல போயிட்டு இருக்கும் போது ஏதோ ஒண்ணு இவங்க கப்பலை அப்ரோச் பண்ணும். அது என்ன ஏதுன்னு தெரியல. சரி பொடிசங்க எல்லாம் பசியா இருப்பாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க வருவாங்க. பார்த்தா 3 பேரையுமே காணும். கப்பல்ல அங்கங்கன்னு தண்ணி சதறி கிடக்கும். அவ வச்சிருந்த மோனாகுலரும் கிடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், யாரோ வந்து இவங்களை கடத்திட்டு போயிட்டாங்க. அப்படி கடத்திட்டு போனவங்கள அலேக்க ஏலத்துல வித்துட்டானுங்க. இப்படி கேர்ள்ஸ்களை வித்தா மெயினா அந்த செலஸ்டியல் டிராகன்ஸ் தான் வாங்குவானுங்க. அவனுக்கு தான் ரொம்ப மோசமான கேடுகட்ட பாலியலாச்சு. அப்படி வித்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு நடந்த எல்லா விஷயமுமே ரொம்ப கொடூரமான சம்பவங்கள் தான். சொல்ல போனா அதெல்லாம் திரும்பி யோசிச்சு கூட பார்க்க கூடாதுங்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்கள். சோ இப்ப அடிமையா அவங்க 3 பேர்த்தையுமே வாங்கிட்டான். அடுத்து அந்த செலஸ்டியல் டிராகன் என்ன பண்ணுவான், கரெக்ட் அவங்கள குனிய வச்சு முதுகுல அந்த மார்க்க போட்டு விட்டான். இனிமேட்டு காலகாலத்துக்கு நீங்க எங்களோட அடிமைகள்னு. பாவம் அந்த வயசுல அவ்வளவு சூட முதுகுல வச்சா எப்படி இருக்கும். அது மட்டுமா இவங்களே சின்ன பிள்ளைங்க. இப்ப தான் முதல் முறையா ஆண்களை பாக்குறாங்க. அவங்க மத்தவங்க யாரையாச்சும் பார்த்திருந்தா கூட பரவாயில்ல, செலஸ்டியல் டிராகன்ஸ் எவ்வளவு கொடூரமா இருப்பானுங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு நடந்தது பூரா கொடூரமான சம்பவங்கள் தான். இது அவ சொல்லவே அந்த சோனியா புள்ள தலைய புடிச்சிட்டு கதறி கதறி அழ ஆரம்பிச்சிருவா. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சம்பவத்தை எல்லாம் நினைச்சு அவ பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருக்கா. லூஃபி அதை புரிஞ்சுக்கிட்டு போதும் இதுக்கு மேல சொல்லாத, அதான் மோசமான மெமரிஸ் ஆச்சு, விட்டு தள்ளுமா. ஆனா அவ நிறுத்தாம சொல்லுவா, என்னன்னா இப்படி அவங்க மாட்டினதுக்கு அப்புறம் அவளோட வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு, சாவுதான் ஒரே ஒரு முடிவுங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தா. சுத்தமா எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்ல. ஆனா 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் நைட்டு வேர்ல்டு கவர்மெண்டே நடுங்கி போற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னடான்னா செலஸ்டியல் டிராகன்ஸை யாருமே சேலஞ்ச் பண்ணி எதிர்த்து சண்டை போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியும்ல, மொத்த அட்மிரல்ஸும் அங்க வந்து நிப்பானுங்க. சோ அதனால அவங்களை எதிர்த்தவன் கன்ஃபார்மா செத்துருவாங்கன்னு தெரியும். ஆனா அதையுமே எதிர்த்து ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான், அந்த ரெட் லைன் இருக்குல்ல அந்த மலை மேல அவன் கையாலேயே ஏறி இருக்கான். அதுவும் நார்மலா அங்கன்னு கண்ட இடத்துல எல்லாம் இல்ல, அந்த ஹோலி லேண்ட் மாரி ஜாய்ஸ் இருக்குல்ல அந்த இடத்துக்கு ஏறி போயிருக்கான். அங்கதான் அந்த வீணா போன செலஸ்டியல் டிராகன்ஸும் இருக்காங்க. ஆக்சுவலா வந்தவன் ஒரு அட்வென்ச்சரர். அவன் வந்து ஒரு சம்பவம் பண்ணான். அதுக்கப்புறம் அவன் ஒரு பைரட்டா மாறிட்டான். அவங்க குரூ பேரு ஃபிஷர் டைகர். ஆக்சுவலா அவன் ஒரு ஃபிஷ்மேன். அவன் எதுக்கு வந்திருப்பான்னா, அவன் இருந்த டவுன்ல இருந்த ஃபிஷ்மேன் ஒருத்தனை கூப்பிட்டு வந்து இங்க அடிமையா வச்சிருக்கானுங்க. சும்மாவா வச்சிருப்பானுங்க, டார்ச்சர் பண்ணி உசுர எடுக்க மாட்டானுங்க. சோ அவனை காப்பாத்துறதுக்காக அவனால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டு அங்க இருக்க எல்லா அடிமைகளையுமே காப்பாத்தி விட்டுட்டான். சொல்ல போனா அவனுக்கு ஹியூமன்ஸ கண்டாலே சுத்தமா பிடிக்காது, ரொம்ப கேவலமா தான் நினைப்பான். ஆனா அடிமைகள்னு வந்ததுக்கு அப்புறம் அவன் அதை பத்தி எல்லாம் எதையுமே யோசிக்காம ஆயிரக்கணக்கில் அங்க அடப்பட்டு இருந்த அடிமைகள் எல்லாத்தையுமே காப்பாத்தி இருப்பான். அதுவும் எப்படி அந்த கோட்டையவே மொத்தமா கொளுத்தி விட்டுட்டான் போல. இவங்க 3 பேரும் இதாண்டா சாக்குன்னு சொல்லி அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆகி ஓடுவாங்க. என்ன அந்த டைம் இவங்க சாகுறதுக்குமே தயார் தான். பட் இருந்தாலுமே அவங்க மொத்த நம்பிக்கையும் திரட்டி நிக்காம கால் உடஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி பயங்கரமா ஓடி இருப்பாங்க. அப்படி வேகமா ஓடும் போதுதான் அந்த ஃபிஷர் டைகரை நோட் பண்ணிருப்பான். ஆளு சும்மா நெருப்பு மாதிரி இருந்திருப்பான். என்ன இருந்தாலும் சரி அவங்களுக்கு இவங்க கடமைப்பட்டிருக்காங்க. இப்படித்தான் எல்லாத்தையும் காப்பாத்திருப்பான். அந்த சம்பவம் போது ஃபிஷ்மேன் ஏகப்பட்ட பேர் அவன் காப்பாத்திட்டான். பட் அவன் என்னதான் காப்பாத்தினாலும் அடிமைகள்னு சொல்லி அந்த செலஸ்டியல் டிராகன்ஸ் எல்லாத்தோட முதுகிலையுமே சிம்பிள் வச்சுட்டானுங்க. அப்படி இருக்கும்போது அதை மட்டும் எரேஸ் பண்ணவே முடியாதும்பா. இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணி எல்லா ஸ்லேவ்ஸையும் காப்பாத்தினதுனால வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கே அந்த ஃபிஷர் டைகர் ஒரு எனிமி ஆயிட்டான். அதை பத்தி எல்லாம் அவன் கவலையே படல. அடுத்த செகண்டே சன் பைரட்ஸ் சொல்லி அவன் காப்பாத்தினானே அடிமைகள் அவங்கள வச்சு ஒரு க்ரூ ஒன்னு ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்ன ஓபன் சீல ஜாலியா டிராவல் பண்ணாங்க. இப்ப என்னன்னா இவன் க்ரூல இருக்கவங்க எல்லாருமே செலஸ்டியல் டிராகன்ஸோட அடிமை. அதை மாத்தணும்ல, அதுக்காக இந்த பைரட்டோட சிம்பலை அவங்க மேல பதிப்பான். எப்படின்னா அவங்க சிம்பலுக்கு மேல இந்த சன் பைரட்டோட சிம்பலை வச்சு அடிச்ச உடனே அது மறைஞ்சு போச்சு. அதாவது தெரியல, அதுதான் the symbol of sun. ஏன் முதுகுல இருக்க சிம்பலை பார்த்த உடனே உனக்கு சன் பைரட்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சதான்னு கேப்பான். அவனும் ஆமாப்பா, ஹச்சியோட மண்டையிலும் இதே மாதிரி தானே சிம்பல் ஒன்னு இருக்குது அப்படின்னா அவனும் அடிமைதானான்னு ஷாக்கா கேப்பான். அந்த மாதிரி சன் சிம்பல் இருந்தாலே அவங்க அடிமைகளா இருந்தவங்கன்னு இல்ல, ஏன்னா இடையில வந்து சேர்ந்து கூட அந்த சிம்பலை போட்டுக்கலாம்ல. இன்கேஸ் அந்த செலஸ்டியல் டிராகன்ஸால அந்த சிம்பல் வந்திருந்தா கூட அவங்க வெளியில சொல்ல மாட்டாங்க. ஆனா ஹச்சி சன் பைரட்ஸ்ல ஒரு ஆளுன்னு மட்டும் கன்ஃபார்மா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னா அந்த ஃபிஷர் டைகர் வந்து செத்து போயிட்டான். அவங்க க்ரூவுமே சில பல டீமா பிரிஞ்சுட்டாங்க. அப்படி பிரிஞ்சதுல வந்ததான் இந்த அர்லாங் பைரட்ஸ். அந்த கூட்டத்துல ஒருத்தவன் தான் அந்த ஹச்சி. நம்மளுக்கு டீம் மொத்தமா இந்த ஆர்கி பலகக்குள்ள என்ட்ராகும் போது ஹச்சி நெத்தில இருந்த அந்த சன் பைரட் சிம்பலை டேப்பு போட்டு மறைச்சிருந்தான். லூஃபி அதை பார்த்துட்டு ஏதோ அடிபட்டு போலன்னு அது என்ன ஏதுன்னு விசாரிச்சிருப்பான். ஆனா அவன் அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி மலிப்பி இருப்பான். மொத்தத்துல
இடத்துல செலஸ்டியல் டிராகன்ஸோட அடிமைன்னு வெளியில தெரியக்கூடாதுன்னு தான் இந்த சன் சிம்பலை போட்டு எல்லாத்தையுமே கவர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட விடல இவங்களை அடிமையா வச்சிருக்கும் போது இந்த லவ் ஃப்ரூட், ஸ்னேக் ஃப்ரூட் அப்படி இப்படின்னு 3 பேருக்குமே டெவில் ஃப்ரூட்டை கொடுத்திருக்காங்க. எதுக்குன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்காகவாமா அப்படின்னு. இதுக்கு முன்னாடி அவங்க நார்மலா தான் இருந்திருக்காங்க. அந்த செலஸ்டியல் டிராகன் பண்ண வேலையில தான் இப்படி மாறிட்டாங்க. இந்த சீக்ரெட்டை தான் இவ்வளவு நாளா இவங்க மறைச்சு வச்சிருந்தாங்க. நம்ம லூஃபி மட்டும் சண்டை எப்போ சோனியா முதல்ல இருக்க சிம்பலை மறைக்காம விட்டுருந்தான்னா இதுக்கப்புறம் இவங்களால இந்த ஐலாண்ட்ல இருந்திருக்கவே முடியாது. ஏன்னா எப்படியும் இன்ஃபர்மேஷன் வெளியில லீக் ஆயிரும், இல்லைன்னா இவங்க அடிமைன்னு சொல்லி வெளியே வரட்டி விட்டுருவாங்க. அதனால தான் இவளோட பாஸ்ட பத்தி யாருமே தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்தா. இதெல்லாம் சொல்லிக்கிட்டே அவ தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவா. இப்படி யாருக்கும் தெரியாம இதை சமாளிக்கணும்னா என் மொத்த நாட்டையுமே நான் ஏமாத்துவேன். என்ன ஆனாலும் சரி நாங்க அடிமைகள்னு சொல்லி யாருக்கும் சொல்ல மாட்டோம். ஏன்னா மறுபடியும் இவளை வேற யாரும் அட்வான்டேஜா எடுத்துக்கிறது இவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த கொடுமையை என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுவா. என்னதான் 12 வயசுல நடந்த சம்பவமா இருந்தாலும் இவளை வளர்ந்ததுக்கு அப்புறமா அவளை அஃபெக்ட் பண்ணிருக்குன்னா எந்த அளவுக்கு இவளை கொடுமைப்படுத்தி இருக்காங்க. இவளுக்காச்சும் சொல்ல அளவுக்கு தைரியம் இருக்கு. அவளோட தங்கச்சிகளால கேட்க கூட முடியல. பயந்து கண்ட மேனிக்கு அழுவாங்க. இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணி அழுதவன கிளவி அப்படியே இவங்களை டைவர்ட் பண்ணுன்னு லைட்டா பேச்ச மாத்துவா. பரவாயில்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவ்வளவு எமோஷனலா பேசியிருக்க. நான்லாம் நீ ஓவரா பில்டப் பண்ணும்போது ஐசாவோ இல்ல கல்லாவோ மாறிட்டியோன்னு நினைச்சேன். ஆனா இல்லன்னு கிண்டல் பண்ணுவாளா, உடனே அவளுக்கு காண்டாயிரும். ஏ கிளவி, நீ ஒரு துரோகி, உன் சொந்த கண்ட்ரியவே விட்டுட்டு வந்தவதானேன்னு வண்ட வண்டியா திட்டுவா. அட என்ன ஆயிருக்கும்னா கிளவி இருக்காளே அவ பிரின்சஸா இருக்கும் போது இந்த நாட்டை விட்டு எஸ்கேப் ஆகி வெளியில வந்திருப்பா. அந்த டைமுங்கும் போதுதான் இவங்க 3 பேர்த்தையும் மீட் பண்ணி திருப்பி இவங்களை இவங்களோட ஐலாண்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டா. நான் மட்டும் நீங்க செலஸ்டியல் டிராகன்ஸ்ல இருந்து தப்பிச்சு வந்தப்போ உங்களை காப்பாத்தி இங்க கூப்பிட்டு வரலனா நீங்க எப்படி வழிய கண்டுபிடிச்சீங்க வந்திருப்பீங்க. நான் கண்ட்ரிக்கு வெளியில வாழ்ந்துட்டு இருந்தனால தான் நீங்க தப்பிச்சீங்க. அதுக்காக நீங்க தேங்க்யூ சொல்லுங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா போவா வேணும்னு சின்ன உதவியை செஞ்சுட்டு ஓவரா பில்டப் பண்ணாதேன்பா. கிளவி காண்டாயி கத்துன்னு கத்திட்டு இருப்பா. என்னன்னா இங்க காப்பாத்தி கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க 3 பேருக்கு மேலையும் பயங்கரமா அக்கறை வச்சு ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கிட்டாங்களாமா. ஆனா இது எல்லாத்தையும் சின்ன விஷயம்னு சொல்றியான்னு கத்துன்னு கத்திட்டு கிடப்பாங்க. கூட இருக்கவங்க 2 பேருக்கு சிரிப்பா வரும். ஏன்னா பார்ட்டி ஃபன் பண்ணிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் போவா ரொம்ப ஃபீல் பண்ணி நீயும் என்னைய ஒரு அடிமையா பார்க்க போறியான்னு கேப்பா. நானும் அப்படியே முழிப்பானா அவன் நடுங்க ஆரம்பிச்சிருவா. ஒருவேளை நம்மள அடிமையா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவானோன்னு அவன் தெளிவா சொல்லிடுவான். என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, நான் தான் முன்னாடியே சொன்னல எனக்கு இந்த செலஸ்டியல் டிராகன்ஸை கண்டாலே புரியாது, அதான் வச்சேன் வாயில பேங்கு, எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கேன்பா. அப்பதான் அவளுக்கு நிம்மதியா இருக்கும். உடனே சிரிச்சுக்கிட்டே வந்து எனக்கு உன்னைய ரொம்பவும் பிடிச்சிருக்குது, உனக்கு இன்னொரு ஆசை இருக்குதுல்ல, அந்த ஆசையை நான் நிறைவேற்றேன்பா. அதான் நம்மால கொண்டு போய் அந்த சபாடி ஆர்கிபெலகோல கொண்டு போய் விடணும்னு சொல்லி கேட்டிருந்தால அதை பண்றேன்னு சொல்லுவான். நிஜமாவா? சூப்பர் சூப்பர்னு பயங்கரமா சந்தோஷப்படுவான். அவனை பார்த்துட்டு இவளும் பயங்கரமா சந்தோஷப்படுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.